தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். 100% சரியான வழிகாட்டுதல் வேணும்னா ஆயிஷா சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடெட் எக்ஸாம். இந்த சிடெட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன மேஜர், உங்களுடைய யூஜியில் என்ன மேஜர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, நீங்கள் என்ன யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் அந்த டிகிரிக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு பிஎட் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிடிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த சிடெட்டை அப்ளை பண்ணலாம். இதை தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஆயிஷா சேனல்ஸில் வரும். சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த சிடெட் எக்ஸாம்னா என்ன, இதோட நோட்டிஃபிகேஷன், ஏஜ் என்ன, இது குவாலிஃபிகேஷனா, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா நமக்கு எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது, உள்ளூர்லேயே வேலைவாய்ப்பு கிடைக்குமா, இல்லை பக்கத்து ஊரில் வேலைவாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு கிடைக்குமா, அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஆயிஷா அகாடமியில் இது தொடர்பான கைடன்ஸ் அண்ட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வருகின்ற 6 மாதத்துக்கு சிடெட்டுக்கான கைடன்ஸ், கோச்சிங், டெஸ்ட் பேட்ச் எல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. சிடெட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அதை கோச் பண்ணுறதுக்கும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ₹1008. எவ்ரி மந்த் நீங்கள் ₹501 டியூஷன் ஃபீஸாக கொடுத்தா போதும். நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அன்றைக்கி அந்த டியூஷன் ஃபீஸை நிறுத்திக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ₹501 நீங்கள் மந்த்லி ஃபீஸாக சென்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹100 சொல்லிவிட்டு 5 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜாகிரஃபி ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜி, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பேக்கேஜ். அட்மிஷன் ₹1008, மந்த்லி ₹501. இதுதான் ஃபீஸு. நீங்கள் ஒரு பேட்சுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெனியூவல் பண்ணமா சார் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் ₹1008 சேர்ந்துட்டு நீங்கள் மந்த்லி 500 கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஒரு பேட்ச் மிஸ் பண்ணிடுறீங்க சார், இந்த லாஸ்ட் டைம் குவாலிஃபை ஆக முடியல, ஒரு மாதிரி 2 மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சுக்கு ரெனியூவல் சொல்லிட்டு நீங்கள் ₹1008 கொடுக்க தேவையில்ல, ₹108 ரெனியூவல் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மந்த்துக்கான டியூஷன் ஃபீஸு, டீச்சிங் ஃபீஸு, டெஸ்ட் ஃபீஸுக்குன்னு ₹501 கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் அடிங்க. ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் எழுதி கற்றுக்கிட்டிங்கன்னா 2வது அட்டெம்ப்ட்டில் வின் பண்ணிடலாம். சிடெட்டை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிச்சிருவாங்க நிறைய பேர். ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணால் கூட 2வது அட்டெம்ப்ட்டில் ஜெயிக்கலாம். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு என்ன வந்திருக்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. செப்டம்பர் 6 எக்ஸாம். இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் நாளைக்கு நைட்டோட முடியுதுங்க. இது எப்போவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா ஆயிஷா அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. கிளியராக கைடன்ஸ் கொடுக்குறேன். அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கால் பண்ணி கேளுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் அந்த ஜூன் 9 இந்த வீடியோ கொடுக்குறேன். ஜூன் 9 11 மணிக்கு வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜூன் 10 இரவு 11:59 இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு, காதில் கேட்டிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் சிடெட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கூல்ஸ் வரப்போகுது, பிஎம்சி ஸ்கூல்ஸ் வரும். பிஎம்சி ஸ்கூல் வரலனா கூட ஆல்ரெடி இருக்குங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கோ, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஆடு. சிவகங்கையில் இருக்குது, நீலகிரியில் இருக்குது, வேலூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் கேவி ஸ்கூல் இருக்கிறது உண்மைனா, அப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் பிஎம்சி கேவி ஸ்கூல்ஸ் இருக்க தான் செய்யுது. பிஎம்சி ஸ்கூல்னு தனியாக இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற கேவி ஸ்கூல்லாம் பிஎம்சி ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம இங்கே மும்மொழியை எதிர்க்கிறேன், மும்மொழியை தடுக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா வேலை வாய்ப்புகள் நமக்கு தான் இல்லை. நான் ஃபிசிக்ஸு சொல்லித்தர போகிறேன், நான் மேக்ஸு சொல்லித்தர போகிறேன், நான் கெமிஸ்ட்ரி சொல்லித்தர போகிறேன், அவ்வளோதானே. இங்கே ஒரு மொழி, ஒரு கனெக்டிங் மொழி தானே. அந்த பள்ளிகளில் படிக்கின்ற இந்தி குழந்தைகள், இந்தி தெரிந்தவர்கள் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்வாங்க, ஏர்ஃபோர்ஸில் இருப்பாங்க, ஆர்மியில் இருப்பாங்க, ரிசர்வ் போலீஸில் இருப்பாங்க, அண்ட் தென் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ரிசர்வ் போலீஸ் இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற குழந்தைகள் அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் பேரண்ட்ஸ் வெவ்வேறு ஊரில் இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம சென்னையில் துறைமுகம், கோஸ்டல்ஸ் இருக்குது. அப்போது வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்கலாம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவங்க தமிழ் ஸ்கூலில் சேர்க்க முடியாது. அவங்க கேவி ஸ்கூல் தான் போடுவாங்க. ஏன்னா அங்கே மொழி என்ன இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் காமனாக இருக்கும். ஆஸ் வெல் தான் லோக்கல் லாங்குவேஜும் சொல்லி தரும்போது இங்கே சப்ஜெக்ட் டீச்சருக்கு தடையே கிடையாது. சப்ஜெக்ட் டீச்சர்ஸு தமிழ், இங்கிலீஷை தவிர, இங்கிலீஷ் ஓகே, அது ஓகே. பாருங்கள், இதில் கூட பாருங்கள், நீங்கள் கேவி ஸ்கூலில் வேலை செஞ்சாலும் இங்கிலீஷ் தான் சொல்லித்தர போகிறீங்க. நீங்கள் பிஎம்சியில் வேலை மேக்ஸ் தான் சொல்லித்தர போகிறீங்க. அங்கே ஹிந்தின்றது ஒரு கனெக்டிங் மொழி. உங்களுக்கு பேசிக்கலாக நாலேஜ் இருந்தாவே உங்களால் அங்கே வேலை செய்ய முடியும். அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் கொஞ்சம் கூட்ட விட்டு வெளியே வாருங்க, உலகத்தில் இருக்கிற வாய்ப்பை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்-இன் இன்டர்வியூ ஃபார் த கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் 2026-27 2026 கான்ட்ராக்சுவல் பேஸில் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதே தானே, நிரந்தர ஆசிரியர் போடுறாங்களோ இல்லையோ, தற்காலிக ஆசிரியர் போடுறாங்க. அப்போ இங்கே கேவி ஸ்கூலில் தற்காலிக ஆசிரியர் போட்டு தான் இருக்காங்க. வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும். அங்கேயும் சேலரி நல்லா தான் இருக்கும். சேம் ஒர்க்கிங் பிளேஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேவி ஸ்கூல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக டிஜிடி அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் மிடில் ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம டெட் பாஸ் ஆகிருக்குன்ற மாதிரி நீங்கள் சிடெட் பாஸ் ஆகணும்.
இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னா, பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா சிவகங்கையில் இருக்குது. இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, 2026, 27 கான்ட்ராக்ட் பேஸில் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. யாரெல்லாம் தேவைப்படுறாங்க பாருங்கள். இது டேட் இவ்வளோ தூரம் இருக்குது, 18/6/2026 வரையும். இப்போ 18/6/2026னா சிடெட் பாஸ் ஆனவங்க அப்ரோச் பண்ணலாம். சிடெட் இல்லைனா கூட அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் நீங்கள் வேலையை செய்யலாம். யாருக்கு இதுனா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க இது இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் இது பிரைமரி டீச்சர் பாருங்கள். பிரைமரி டீச்சர் யாரெல்லாம் வேணும், ஹிந்தி, சான்ஸ்கிரிட்டு அந்த தமிழ் டீச்சர் பாருங்கள். நான் கேவி ஸ்கூலில் தான் வேலை செய்கிறேன், ஆனால் தமிழ் டீச்சர் வேணும். நான் மும்மொழியை எதுக்குறனாலும் மும்மொழியை கற்பிக்கிற ஒரு பள்ளியில் தமிழ் டீச்சருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ கான்ட்ராக்ஷனில் போகிறாங்க. எதிர்காலத்தில் அங்கே பெர்மனன்ட் ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் அதை எழுதி குவாலிஃபை பண்ணிட்டா இந்த ஸ்கூலில் நீங்கள் பெர்மனன்ட் தமிழ் டீச்சர் ஆகிடலாமே. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரியை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 8th பே கமிஷன் டைரெக்டாக வரப்போகுது, 9th பே கமிஷன் டைரெக்டாக வரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை, ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தமிழ்நாடு ஸ்கூல்லே தான் வேலை செய்ய போகிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூல்லே தான் வேலை செய்ய போகிறீங்க. அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே சிஸ்டம், கரிக்குலம் ஆஃப் சிஸ்டம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்க போகுது. மற்றபடி தமிழ் டீச்சர் தமிழ் தான் நடத்த போகிறீங்க. சில நேரங்களில் ஹிந்தி தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழில் இருக்கிற கருத்துக்களையும் தமிழில் இருக்கிற சொற்களையும் நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறீங்க. அதுக்காக நீங்கள் இந்தியாவே மாற போகிறது கிடையாது. இது வந்து நான் கிளியராக கொடுக்குறது வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்தில் கேவி ஸ்கூல்ஸ் இருக்குது. எனக்கு திறமை இருக்குது, என்னால் பண்ண முடியும். எனக்கு ஹிந்தி வந்து எனக்கு அடிஷ்னலாக தெரியும். இல்லை நான் ஹிந்தியை கற்றுக்கிறேன், நான் வேலை செய்யணும், என் சப்ஜெக்டை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க. இப்போ இதில் வந்து நம்ம டிஜிடி, பிடி இதெல்லாம் போகணும் அப்படின்னா சிடெட் பாஸ் ஆகிருக்கணும். பிஜிடியை பொறுத்த வரைக்கும் சிடெட்டும் மேண்டேட்டே கிடையாது. பிஜிடியை பொறுத்தவரை சிடெட் மேண்டேட்டரி கிடையாது. அப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸு தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பே இல்லைன்றீங்க. உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலில் அப்ளை பண்ணலாமே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சிடெட் தேவையில்லை, பிஜி லெவல் தானே. அண்ட் இன்னொரு குவாலிஃபிகேஷன், நீங்கள் சிடெட் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடிஷ்னலாக உங்களை வந்து உடனே எலெக்ட் பண்ணிடுவோம், உடனே சூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதையும் எழுதிக்கங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லித்தரத்துக்கு தனியாக ஆள் வேணும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்றுனர்கள் டெக்னாலஜி சொல்லித்தரத்துக்கும் ஆள் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம். இது வந்து ஏற்கனவே சிடெட் பாஸ் ஆனவங்களுக்கும் வாய்ப்பு. சிடெட்டே பாஸ் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹையர் லெவலுக்கு, ஹையர் செகண்டரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிடெட்டே தேவையில்லை. இப்போ அப்ளை பண்ணி எழுதி குவாலிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுக்கு அது யூஸ் ஆகும். அண்ட் தென் வேறு எங்கே சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ரீ கேந்திர வித்யாலயா நீலகிரிலையும் இருக்குது. நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருக்குங்க. இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேவி ஸ்கூல்னா பிஎம் கேந்திர வித்யா ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ஸில் நமக்கு வேலை வாய்ப்புகள், அறிவிப்புகள் வந்துனே இருக்குது. இது வந்து நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக சிடெட்டை அப்ளை பண்ணுங்கள். நாளைக்கு 10 மணி, நாளைக்கு நைட்டு, நாளைக்கு ஜூன் 10 இரவு 11:59 முடியுதுன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து செப்டம்பர் 6. இதை வந்து ஒரு சைடில் ரெகுலராக 1 மணி நேரம் படித்தா போதும். இதுக்கு வந்து இதுக்குன்னு முழுசாக உட்கார தேவையில்லை. இப்போ இதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சிடெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 இதோட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஆயிஷாவோட குடும்ஸ் ஆப் இருக்கும். அந்த ஆப் வழியாக போய்ட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷனு, எப்படி அப்லோட் பண்ணோம், என்னென்ன சைஸில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், இந்த கேபி சைஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இன்டர்நெட் சென்டர் போய் அப்ளை பண்ணுங்கள். இல்லை மொபைலில் வீட்டில் நோட் பண்ணுங்கள். அண்ட் சிடெட் அப்ளிகேஷன் ஆன்லைன் லிங்கையும் கொடுத்துருக்குறேன். 48 hours நம்ம டைம் இருக்குது, உடனே பண்ணணும். அதே மாதிரி சிடெட் செப்டம்பர் எக்ஸாமுக்கும் அந்த டிசம்பர் வரப்போகுது. செப்டம்பர் நம்ம மிஸ் பண்ணால் கூட டிசம்பரில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா செப்டம்பரில் மிஸ் பண்ணால் கூட நமக்கு இந்த செப்டம்பரில் அடிக்கிற அட்டெம்ப்ட்டு எங்கே யூஸ் ஆகும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் டைம் இருக்குது. ஒரு 90 நாள் எங்கே தப்பு பண்ணோம், எங்கே மிஸ் பண்ணேன், எங்கே நான் மார்க் கம்மியாக எடுக்கிறேன்னு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிசம்பரில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் டிஜிடி, பிஜிடி, கேவி ஸ்கூல், உங்கள் ஊரில் இருக்கிற கேவிசி, உங்கள் மாவட்டத்தில் கேவி ஸ்கூலில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஜெயிக்க முடியும். அப்போ தினமும் தேர்வு தொடர்பான தகவல் வேணும். இதுக்கு நிறைய பிடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த தேர்வு தொடர்பான தகவல்கள் வேணும். அந்த ப்ரீ கைடன்ஸு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட்டு, வழிகாட்டுதல் பெறுவதுக்கு தமிழில் தான். நாம் வந்து ஹிந்தியில் பேசும்போது கிடையாது. தமிழில் வழிகாட்டுதல் இருக்கும். இங்கே அட்மின்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. தமிழில் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா ஆயுஷ் அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வழிகாட்டுதல் எங்கேருந்து சார் கிடைக்கும் அப்படின்னா ஆயுஷ் அகாடமி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் உங்களுக்கு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன், டேட்டு, எக்ஸ்டென்ஷனு, மாடல் கொஸ்டின் பேப்பர், டெய்லி ஃப்ரீ குயிஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு நிறைய குயிஸ் வேணும்,
ரெகுலராக கோச்சிங் வேணும், கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனுக்குள்ளே வாங்க. இல்லை என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் சார், எனக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும், நோட்டிஃபிகேஷனும், கொஷின் பேப்பர் வேணும், ரெகுலராக ப்ராக்டிஸுக்கு ஒரு 50% ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழகத்தில் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறதும் எடுத்துக்கிறதும் உங்களுடைய விருப்பம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த தடவை மிஸ் பண்ணால் கூட அடுத்த தடவை ஜெயிச்சிருவோம். சார் டேட்டு கிட்ட வந்துச்சு லாஸ்ட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க. காரணம் சொல்லக்கூடாது. காரணம் சொல்லவும் ஜெயிக்க மாட்டான். யார் ஒருத்தன் காரணம் சொல்கிறாலும் ஜெயிக்க மாட்டான். காரணம் சொல்லிட்டே நாளை கழிக்க வேண்டியது தான். காரணம் சொல்லிட்டே பொழுதை கழிக்க வேண்டியது தான். ஜூன் 10 நாளைக்கு நைட்டு 11 மணி வரை டைம் இருக்குன்னா அப்ளை பண்ணிடணும். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி எக்ஸாமு. சார் என்ன சார் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் தான் சார் இருக்குன்னா 3 மாதம் தானே இருக்குல்ல. 3 மாதம் இருக்குது, 90 நாள் இருக்குது. 90 நாளில் ஒரு நாளைக்கு 1 ஹவர்னா கூட நமக்கு 90 ஹவர் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி 1 மார்க் எடுத்தால் கூட 90 மார்க் எட்ட முடியும். அதுதானே மோட்டிவேஷன், அதுதானே கைடன்ஸு. அப்போ உங்களால் முடியும். இந்த தடவை அப்ளை பண்ண கூட செப்டம்பர் 6 கிளியர் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 ஹவர்ன்றது 2 ஹவர் ஆக்கலாம். ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு 1 மார்க்குனா அப்போ 2 ஹவருக்கு 2 மார்க் வரும் இல்லையா? 2 ஹவருக்கு அரை மார்க் கூட போடுங்க. 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அரை மார்க் போட்டால் கூட உங்களோட பயிற்சி தெளிவாக இருக்கணும். உங்களுடைய அந்த ப்ராசஸ் வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா இதில் ஜெயிக்கிறது ஈஸிங்க. இந்த தடவை மிஸ் பண்ணால் கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சிடெட்டை பொறுத்தவரையும் வருஷத்துக்கு 2 தடவை கம்பல்சரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சிடெட்டை குவாலிஃபை பண்ணிட்டா எதிர்காலத்தில் தமிழகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் மறுக்க முடியாதது. அது தடுக்கணும்னா அது நீங்கள் தான் தடுத்துப்பீங்க. உங்களுக்கு நீங்களே தான் தடுத்துக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே தேவை தமிழ் டீச்சர், அவங்க போய் தமிழ் தான் சொல்லித்தர போகிறார். ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி தேவைன்னா அங்கே இருக்கிற வேற்று மொழியை சார்ந்தவர்கள் கிடையாது. நம்ம இந்தியாவில் நம்முடைய அண்டை மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு புரியவில்லை, தெரியவில்லைன்னா அந்த கனெக்டிங் வேர்ட்ஸு ஸ்போக்கன் இங்கிலீஷ், இந்த ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த இடத்துல ஸ்கூலில் வேலை செய்ய முடியுமானா 100% தமிழ் தெரிந்தவர்கள் பிஎம்சி ஸ்கூலில் கண்டிப்பாக 100% வேலை செய்ய முடியும். உங்களுக்கு ஹிந்தியை வந்து பேச்சு மொழியில் உங்களுக்கு ஸ்போக்கன் இருந்தால் போதும், ஓரளவுக்கு ரிட்டன் இருந்தால் போதும், ஓரளவுக்கு எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் அதன் பிறகு எழுதுறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்தாவே போதுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த புதிய இன்ஃபர்மேஷனை இந்த சொசைட்டி கொடுத்துல எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. வாய்ப்புகளுக்காக காத்து இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு கூட நீங்கள் தமிழகத்தின் அரசாங்க பள்ளிக்கான டிஆர்பி தேர்வுக்கு படிச்சே இருங்க. அங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக தமிழகத்தின் அரசாங்க பள்ளிக்கு வந்துடலாம். மீண்டும் இந்த முக்கியமான பதிவு போல் வேறொரு முக்கியமான பதிவில் சந்திக்க. இது ஆயிஷா ஆனந்தன். இது ஆயிஷாவின் கசடர கற்க.